நேரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ருக்குலையும் சஜிதாவுலையும் அந்த நீண்ட நேரம் இருந்த அந்த நீண்ட நேரம் அடுத்து கொண்டே இருந்தார்கள். இது இப்படியே அன்று இரவு முழுவதும் நீடித்தது என்பதாக ஆயிஷா அம்மா சொல்றாங்க. இரவில் தொழ ஆரம்பித்தவர்கள் இது இரவு முழுவதும் இந்த தொழுகை நீடித்தது. ஃபஜருக்காக வேண்டி பாங்கு சொல்வதற்கு பிலாலே வந்துட்டார். பிலால் வந்து ஃபஜருக்கு பாங்கு சொல்லிட்டார். அதுக்கு பிறகுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தொழுகையை முடிச்சாங்க. அப்போ ஒரு நாள் இரவு முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த தொழுகை, அந்த ருக்கு, அந்த சஜிதா இது மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப நான் கேட்டேன் பெருமானார் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாள் இரவு முழுவதுமே இவ்வளவு இபாதத், ஒரு நாள் இரவு முழுவதும் இவ்வளவு நேரம் ருக்கு, இவ்வளவு நேரம் சஜிதா, இவ்வளவு அழுகை ஏன் என்பதாக கேட்கும் பொழுது, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா ஆயிஷாவே என்பதாக என்னிடத்துல கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல் என்பது அவனை நாம் எவ்வளவு தூரம் இபாதத்தை கொண்டு அவனுக்கு நாம் எவ்வளவு தூரம் வணக்க வழிபாடு செய்கிறோமோ அதுல தான் இருக்குது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு இரவு முழுவதும் ருக்குவையும் சஜிதாவையும் நீண்ட நேரம் நீட்டி அதுல அல்லாஹ்விடத்துல அழுது கையேந்தி ஒரு இரவு முழுவதும் தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இறை நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் தொழ வேண்டிய அவசியம் பெருமானாருக்கு இல்லை. இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக நாடியே நான் இரவு முழுவதும் இப்படி தொழுகின்றேன், ருக்குவுலையும் சஜிதாவுலையும் நான் அழுறேன், நான் எப்படி அழாம இருக்க முடியும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்காங்க. அப்பனா அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அழ வேண்டும். அழுது கேட்பது அல்லாஹ் விரும்புகிறான். அது மட்டும் அல்லாமல் அவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத்துல ரொம்ப நீண்ட நேரம் செய்யக்கூடிய இபாதத்துகள், தொடர்ந்து செய்யக்கூடிய இபாதத்துகள், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாகும். நீண்ட நேரமா கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அதை தொடர்ந்து கேட்பது, வளமையாகவே கேட்பது, ஒவ்வொரு நாளும் கேட்பது, ஒரு நாள் துவா செஞ்சுட்டு மறுநாள் விடுவதல்ல, தொடர்ந்து வளமையாக கேட்பதையும் அல்லாஹ்விடத்துல பிடிவாதமாக ஒரு விஷயத்தை நாம் அழுது கேட்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? விரும்புறான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், நிச்சயமாக இந்த வானம் மற்றும் பூமியில் உள்ள இந்த படைப்பு